ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதுக்கு தான் வீடியோ பார்க்க போகிறோம்னா, தனி பூஜை ஜாமான் கடை ஆரம்பிக்கிறது எப்படி, அதில் எவ்வளோ லாபம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூஜை ஜாமான் கடை, தனி பூஜை ஜாமான் கடை, கோவில் சம்மந்தமான பொருள் வைக்கிற கடை வந்து நிறைய புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து நல்ல லாபம் இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு சின்ன கோயில் டச் உங்களுக்கு இருந்தால் நல்லா ஓடும், வெள்ளி செவ்வாய் நல்லா வாங்குவாங்க. இந்த மாதிரியான ஏரியா பார்த்து நீங்கள் வச்சா உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம கடைக்கு வந்த பொருள் தான் சரிங்களா. சென்னையிலேருந்து நம்ம கடைக்கு வந்து எப்பவுமே இவ்வளோ பொருள் இருக்கும். இதில் என்னென்ன லாபம் சரிங்களா. நீங்கள் பூஜை ஜாமான் கடை வச்சாலும் அங்கே இந்த பொருள் தான் வைக்க போறீங்க. அந்த கடையை டெவலப் பண்ண கொஞ்சம் புதுசாக நீங்கள் வேற பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிடலாம். சீசன் தக்கன நிறைய மாதிரி வச்சுக்கிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் பூஜை ஜாமான் கடையை ஆரம்பிச்ச கடை வந்து இன்னைக்கு வந்து வேற லெவலில் எப்படி இல்லாமல் போயிட்டு, அதாவது பூஜை ஜாமான் கடையை ஆரம்பிச்சுட்டு ஒரு சிலர் வந்து அப்படி நாட்டு மருந்தையும் சேர்த்து உள்ள வச்சுட்டு அந்த மாதிரி கடையை அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான நிறைய டெக்னிக் இருக்குது. இன்னைக்கு நான் வந்து பூஜை ஜாமான்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பன்னீர் சரிங்களா. பன்னீர் பாட்டில் இதோட மொத்த காஸ்ட் வந்து நமக்கு 4 ரூபா 50 பைசா தான். இது வந்து நானா செய்யறது சரிங்களா. உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி மெஷர் பண்ணி எப்படி செய்யணும், பாட்டில் எப்படி வாங்கணும், மூடி என்ன கலர் செலக்ட் பண்ணணும், இந்த ஸ்டிக்கர்லாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பேன் சரிங்களா. இதுக்கு வந்து நமக்கு அப்படியே டபுள் லாபம் தான். இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் ஓகேயா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 6 ரூபாய் மஞ்சள் சரிங்களா. 6 ரூபாய் மஞ்சள், 6 ரூபாய் குங்குமம் சரிங்களா. ரெண்டையும் சேர்த்து பார்த்து ரெண்டு ஒரே ரேட்டு தான். இது எப்படின்னா, ஒரு கவர்ல வந்து 30 பாக்கெட் இருக்கும். இதோட ரேட் வந்து 100 ரூபாய். நமக்கு இதோட அசல் வந்து 3 ரூபாய் 33 பைசா சரிங்களா. நமக்கு வந்து 6 ரூபாய் எம்ஆர்பி. சில ஏரியால 5 ரூபாய்க்கு விற்காங்க, சில ஏரியால 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்க விருப்பம் தான். நீங்க 5 ரூபாய் விற்றா 1 ரூபாய் 65 பைசா சம்திங் கிடைக்கும். நீங்க 6 ரூபாய்க்கு விற்றா 2 ரூபாய் சம்திங் கிடைக்கும். ரைட்டா ரைட். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் முடிச்சாச்சு, சின்ன பாக்கெட்டு. அடுத்து இது திருநார் சரிங்களா. திருநார் வந்து 10க்கு 25 ரூபாய் சரிங்களா. 2 ரூபாய் 50 பைசா. இதுல 6 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கோம். 25 கிராம் 5 ரூபாய்க்கு விற்கலாம், 6 ரூபாய்க்கு விற்கலாம். உங்க ஊர்ல எப்படியோ பார்த்து நீங்க எடுத்துக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 50 கிராம் சரிங்களா. 50 கிராம் குங்குமம். குங்குமம்ல வந்து மெரூன் குங்குமம் இருக்கு, அதில் வந்து ரெட் சிவப்பு குங்குமம் இருக்குது. நம்ம வந்து மெரூன் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்களா. இது வந்து ஒரு கவருக்கு வந்து 20 சரிங்களா. குங்குமமும் அப்படிதான், மஞ்சளும் அப்படிதான். இது வந்து மஞ்சள், இது குங்குமம். இது ஒரு கவருக்கு வந்து 20 பேக்கெட் இருக்கும். இதோட ரேட் வந்து அப்படியே 100 ரூபாய். அப்படியே நமக்கு வந்து ஒரு பேக்கெட்டோட அசல் வந்து 5 ரூபாய் தான். 15 ரூபாய் ஒரு எம்ஆர்பி போட்டிருப்பாங்க சரிங்களா. எம்ஆர்பி வந்து 15 ரூபாய் வரை போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே 10 ரூபாய்க்கு தான் நல்லா வைக்கேன். அப்படியே 10 ரூபாய்க்கு வச்சா நமக்கு வந்து 50% அப்படியே ப்ராஃபிட்டா கிடைக்கும் ஓகேயா. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கோபுரம் மஞ்சள், கோபுரம் குங்குமம் சரிங்களா. இதுக்குன்னு டிமாண்டான கஸ்டமர்லாம் இருக்காங்க. சில டைம் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்து 50 பாக்கெட் 100 பாக்கெட் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நான் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருப்பேன் சரிங்களா. இது உங்களுக்கு சாம்பிளுக்காக வீடியோக்காக இங்கே இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன். கடையில் இதுக்கு 3 மடங்கு சரக்கு இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதோட ரேட் வந்து என்ன சரிங்களா. இப்போ இது வந்து அதே மாதிரி தான். இது வந்து எப்படின்னா 50 சரிங்களா. ஒரு கவருக்கு வந்து 50 இருக்கும், 50 நம்பர்ஸ் போட்டிருக்காங்களா. ஒரு கவருக்கு 50 இருக்கும். இதோட ரேட் வந்து என்னன்னா 78 ரூபாய். ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து நமக்கு வந்து 1 ரூபாய் 56 ரூபாய் அசல் சரிங்களா. இந்த ஒரு கவரோட ரேட் வந்து 1 ரூபாய் 56 ரூபாய் அசல். இதுல வந்து 4 ரூபாய் எம்ஆர்பி ஓகேயா. 4 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. அப்படியே 4 ரூபாய்க்கு நான் வித்துருவேன். ஏன்னா எங்க ஊர்ல கோபுரம் மஞ்சள்லாம் யாருமே வைக்கல, லோக்கல் அப்படிதான் வாங்கி வைக்காங்க. நான் இது எல்லாமே சென்னையில தான் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில இது எங்க வாங்கணும்னா, ஆண்டியப்ப நாயக்கன் தெரு சரிங்களா. சவுகார்பேட் பின்னால ஆண்டியப்ப நாயக்கன் தெருக்கு கொத்தவால் சாவடி சரிங்களா. அந்த தெரு ஃபுல்லாமே இந்த கடை தான். எத்தனை கடை, ஏகப்பட்ட கடை இருக்கும். உங்களுக்கு எங்கனாலும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா. நான் வந்து ஆள் வச்சு வாங்குவேன். உங்களுக்கு எப்படினாலும் நீங்க பார்த்து நேரில் போய் கூட வாங்கிக்காங்க ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து திரி சரிங்களா. திரி வந்து கெட்டு திரி, அப்புறம் வந்து பஞ்சு திரி. பஞ்சு திரி வந்து இன்ஸ்டண்டா விளக்குலாம் போடுறாங்களா, அதுக்கு வாங்குவாங்க. இது நம்ம வந்து 2 ரூபாய் வைக்கணும். நமக்கு இது வந்து அப்படியே 50% மார்ஜின் கிடைக்கும் சரிங்களா. ஒரு பேக்கெட் 50 ரூபா, நமக்கு 110 ரூபாய்க்கு இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து கெட்டு திரி, நமக்கு 2 ரூபா 50 பைசா வருது. நம்ம வந்து 5 ரூபாய்க்கு அப்படியே விற்கிறோம் சரிங்களா. ஒரு ஊருக்கு தக்கன அந்த ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அடுத்து வந்து சந்தனம். சந்தனம் வந்து டப்பா வந்து 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா ஊருக்கு தக்கன முன்ன பின்ன வரும். நீங்க லூஸ்ல 1 ரூபாய்க்கு 2 சந்தனம் கொடுத்தா 25 ரூபாய்க்கு விற்கலாம். டப்பாவை கேட்டா அப்படியே 5 ரூபாய் லாபம் வச்சு கையில் எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கப்பு சாம்பிராணி. கப்பு சாம்பிராணி வந்து நமக்கு வந்து 120 ரூபாய்க்கு விற்கும். அப்படியே 60 ரூபா ரேட்டு சரிங்களா. இது வந்து நமக்கு சென்னையில் அண்ணாச்சி கடையில தான் வருது. இதுவும் திரியும் அங்கிருந்து தான் வாங்குவேன். நமக்கு அப்படியே பண்டிலோட சேர்ந்து வந்துடும் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீப நெய் சரிங்களா. இந்த நெய் வந்து 10க்கு வந்து 70 ரூபா 72 ரூபா 75 ரூபா ரேட்டு கண்டு வரும். 7 ரூபா 20 பைசா 7 ரூபா 50 பைசா அப்படி வரும். நம்ம வந்து 10 ரூபா நிற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 3 ரூபாய் சாலிடா மார்ஜின் இருக்கும் மேக்சிமம். இது வந்து
10க்கு 70. ரொம்ப ரேட் எதுவும் கூடுனா வேணா ஒரு 7 ரூபா 25 பைசா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்தால பார்க்க போறது வந்து தீபா ஆயில் பாக்கெட்டு. இது வந்து 10 ரூபா நிற்கணும். இது வந்து நமக்கு 7 ரூபாய் அசல். சரிங்களா. 7 ரூபாய் ஆரம்பிது அந்த ரேட்டு தக்கலாம் மாறி மாறி வரும். நமக்கு ஒரு 3 ரூபாய் கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மஞ்சள் கயிறு. இந்த மஞ்சள் கயிறு வந்து 2 ரூபாய் 50 பைசா அசல். இது நம்ம வந்து 5 ரூபாய் அது மாதிரி பார்த்து வித்துக்கிடலாம். ஓகேங்களா. இது மஞ்சள் கயிறு. அடுத்து வந்து பத்தியில வந்து 5 ரூபாய் பத்தி, 10 ரூபாய் பத்தி, 55 ரூபாய் பத்தி. 55 ரூபாய் பத்தி வந்து நமக்கு வந்து 43 ரூபாய் அசல் சைக்கிள். இது வந்து 102 ரூபாய் அசல். 10 ரூபாய் பத்தி 18 ரூபாய் கிடைக்கும். அடுத்தால 5 ரூபாய் பத்தி வந்து 48 ரூபாய் அசல். 12 ரூபாய்க்கு 12 இருக்கும். 60 ரூபாய்க்கும் நமக்கு வந்து 12 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா. அடுத்தால இந்த மாதிரி லோக்கல் பத்தியில வந்து நமக்கு வந்து 12க்கு 30 கிடைக்கும். இது வந்து செட்டு, இந்த டோனி போட்டிருக்கும்ல, இது வந்து செட்டு பத்தி. இது வந்து நமக்கு வந்து 90 ரூபாய் ரேட்டு, 30 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி ஃபாரஸ்டன் இது இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, அதுவும் நல்லா ஸ்பீடா போகும். அது கடையில இருக்கு 8 ரூபாய்ல. இந்த மாதிரியான மார்ஜின் வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விளக்குக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் தெளிவாக போட்டிருப்பேன். சரிங்களா. அது வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. நமக்கு வந்து டபுள் மார்ஜின். சரிங்களா. விளக்கு வந்து 10 ரூபாய்க்கு 4 கொடுக்கலாம். 5 ரூபா விளக்கு, 6 ரூபா விளக்கு, 8 ரூபா விளக்கு, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் விளக்கு இருக்கு. நமக்கு வந்து டபுள் மார்ஜின் வச்சு தான் கொடுக்கணும். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து தீப எண்ணெய் பாட்டில். சரிங்களா. 10 ரூபா பாக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக போகும். அடுத்து வந்து அதுக்கு அடுத்த சேல்ஸ் தான் பாட்டில். பாட்டில் வந்து நமக்கு வந்து 40 ரூபாய் அசல் ஆகும். சரிங்களா. ரேட் வந்து அந்த ஆயில் ரேட்டோட ஏத்த இறக்கத்தை வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பாட்டிலுக்கு மேலே 5 ரூபாய். ஓகேயா. இது வந்து 1/2 லிட்டர் தீப எண்ணெய். பாட்டிலுக்கு மேலே 5 ரூபாய், 10 ரூபாய் நம்ம சேல்ஸுக்கு தகுன. இது வந்து நமக்கு 1/2 லிட்டர் வந்து அசல் வந்து 75 ரூபாய். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நெய் விளக்கட்டை. சரிங்களா. இது ஹோல்சேல் ரேட் வந்து 25, ரீட்டைல் ரேட் வந்து 30 போட்டு கொடுப்பாங்க. நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். நமக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும் ஒரு அட்டை வித்தா. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் அந்த நெய் விளக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரேன். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சூடம். சரிங்களா. பாட்டில் டப்பா சூடம் வந்து நமக்கு வந்து 10க்கு 80, நமக்கு வந்து 10 ரூபா வித்தா 20 ரூபா கிடைக்கும் 10 வித்தா. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த மாதிரி கட்டி சூடம் வந்து நமக்கு வந்து 23 ரூபாய், 25 ரூபாய் உங்க ஏரியாவுக்கு தக்கன அசல் இருக்கும். இதை வந்து 44 சூடம் இருக்கும். பெருசு சிறுசுன்னு இருக்கும். நீங்க 1 ரூபான்னு வச்சு வித்தா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் ரேட் கிடைக்கும். நீங்க பேக்கெட்டாக கேட்கறவங்க 30 ரூபாய், உங்க ஏரியாவுக்கு எப்படியோ அதை பார்த்து வித்துக்கிடலாம். சரிங்களா. அதே மாதிரி பச்சை கருப்பூரம் வந்து 15 ரூபாய் சின்ன டப்பா. நமக்கு வந்து 20 ரூபாய், 25 ரூபாய் ஏரியாவுக்கு தக்கம் எப்படினாலும் பார்த்து வித்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூஜை ஜாமான்னா இவ்வளோ பொருள் தான் பேசிக்கு. இதில் வந்து எவ்வளோ லாபம் அப்படி சொல்லியிருக்கேன். இது போக தேங்காய், பழம், வெத்தலை, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க தனி கடை வைக்கும் போச்சுல இது எல்லாமே வச்சவங்களுக்கு வந்து நல்ல லாபம் தான். இப்போ உங்களுக்கு வந்து நான் பேசிக்கான ரேட் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் இருந்தா இவ்வளோ மார்ஜின் இருக்கு. இனிமே வந்து நீங்க வந்து நல்லா யோசிச்சுக்காங்க. உங்க ஏரியால இந்த மாதிரி பொருள்லாம் விற்கிற மாதிரியான இடம் எந்த இடம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி கரெக்டான லொகேஷன் பார்த்து நீங்க தாராளமாக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே பெருக்கிக்காங்க. இது மட்டும்தான் பிசினஸ் கிடையாது. பூஜை ஜாமான் கடையிலே நிறைய பொருள் வச்சுட்டாங்க. மாலை எல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே நாட்டு மருந்து கடையா கூட மாத்திட்டாங்க ஒரு சிலர். இந்த மாதிரியான நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பண்ணுங்க. ஏற்கனவே இது மாதிரியான பிசினஸ் ஐடியாஸ் வந்து நிறைய இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லயும் பிளேலிஸ்ட்லயும் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.